வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஏசாயா 55 வசனம் 1-7 வரை. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் கலண்டிக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாதவர்களுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலருடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உம்மிடத்தில் ஓடிவரும். அவர் உன்னை மேம்படுத்தியிருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துர்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். இதுவே தேவனுடைய வசனம். தேவனுடைய சொல்லுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. விட்டு கமித்து காட்ஸ் ஹவுஸ் ஆண்டவருடைய ஆலயத்திலே வருவது மிகவும் பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. கடந்த வாரங்களிலே நாம் ஆண்டவரோடு எப்படியாக நெருங்க வேண்டும் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வசனத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். இந்த நாள் என்னுடைய செய்தியின் தலைப்பு தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். Come to the waters. I want to encourage all of us. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த ஏசாயா 55 அதிகாரம் உங்களுக்கு முன்பதாகவே வைக்கையில 4 காரியங்கள் நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள போகிறேன். எரேமியா 31 அதிகாரம் வசனம் 3 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், if you look at Jeremiah chapter 31 verse 3, வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பூர்வ கால முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். You know, the Lord is drawing us these days. ஆண்டவர் அவர் அண்டையிலே நம்மளை அவர் இழுத்துக் கொண்டு இருக்கிறார். The Lord is almost like he is reaching out his hand so that he can draw us to himself. அவருடைய கரத்தை அவர் நீட்டி நம் அண்டையில வருமாறு அவர் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஏசாயா 55 அதிகாரம் ஒரு அழைப்பு. It is an invitation and is a precious. இந்த அழைப்புதல் மிகவும் ஒரு பொக்கிஷமான ஒரு அழைப்புதலாக இருக்கிறது. இந்த அழைப்புதலில் 4 காரியங்கள், இந்த முதல் 7 வசனங்களிலே 4 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். எல்லோரும் வருமாறு ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஒரு சிலர் அல்ல, ஒரு கூட்டத்தார் அல்ல, ஆனா எல்லோரும் வருமாறு ஆண்டவர் விருப்பப்படுகிறார். வரும்போது ஆண்டவரே எதை நமக்கு கொடுக்கிறார்? அவர் திராட்சை ரசமும் பழமும் நாம் பெரும் அளவுக்கு நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை பொழிகிறார். The Lord is calling us to a gathering point. ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்திற்கு கர்த்தர் நம் வருமாறு அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். The first point is this. முதலாவது குறிப்பு இதுவே. நீங்கள் இருக்கிற வண்ணமாக அவர் அண்டையிலே வருமாறு கர்த்தர் விருப்பப்படுகிறார்.
கம் as you are. இருக்கிற வண்ணமாக வருமாறு ஆண்டவர் விருப்பப்படுகிறார். நாம் இருக்கிற வண்ணமாக வரும்போது அவர் நம்மளை இன்னுமாக அடுத்த கட்டத்துக்குள்ள நடத்துவார். wine and milk பார்க்கும்போது longevity, prosperity குறித்து சொல்லுகிறது. wine வேதத்துல திராட்சை ரசம் என்று சொன்னால் அது ஒரு ஆசீர்வாதம். திருமணங்களிலே திராட்சை ரசத்தை பகிர்ந்து கொள்வார்கள். அது ஒரு கலாச்சாரமாக ஏற்ற வண்ணமாக பகிர்ந்து கொள்வார்கள். பால் என்று சொன்னால் பாலும் தேனும் உள்ள தேசத்தில் நான் உன்னை நடத்தி செல்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறது நாம் நினைவு கூறுகிறோம். So the Lord is calling all of us to come as we are. நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோம் அதுவே நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். These days I can see many who are turning to the Lord wholeheartedly. What a great encouragement. தனியாக வராங்க, குடும்பமாக வராங்க, அவங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் அழைத்து வரார்கள். Praise God. If there is any season, it is now. ஆகவே நம்மளை மாற்றி வருவதை விட நாம் வந்து அவர் நம்மளை மாற்றட்டும். We cannot change ourselves. We cannot change people. Can or not? Try as you may, you can't. Only God can. And so as we come, நம்ம வரும்போது ஒரு குழந்தையினுடைய இருதயத்தோடு நம்ம வரும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? சிறு பிள்ளைகள் என்னிடத்துல வருகிறதை தடை பண்ணாதீர்கள். Do not hinder the children who come to me because they are coming as they are. As adults, நம்ம வளர we lose our innocence in life. Correct? The more we know, the more we are trapped in our minds. Very difficult. So அந்த குழந்தை போல நாம் வரும்போது இருக்கிற வண்ணமாக பாலர்களை போல, அழகான ஒரு வார்த்தை பாலர்களை போல, ஆனா பாலர் பள்ளின்னு சொல்லுவாங்கல்ல, பாலர்களை போல நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்துல வர கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். Friends, who you are, God knows. Come as you are. இருக்கிற வண்ணமாக ஆண்டவரே, என்னுடைய நிலைமை இப்படி இருக்கிறது, என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறது, என்னை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் இப்படியாக இருக்கிறது, நான் அப்படியாகவே நான் வருகிறேன். Because when we come as we are, we acknowledge who we are before God. எந்த மறைவு இல்லாமல், எந்த ஒரு வேஷம் இல்லாமல், I come Lord. There's a beautiful hymn, அழகான ஒரு hymn இருக்கிறது. Billy Graham இதை பாடுவார். Just as I am என்ற ஒரு hymn. Just as I am, I come. அவர் எப்போது அந்த ஆராதனை முடிந்த பிறகு, அந்த ரிவைவல் மீட்டிங் முடிந்த பிறகு, அந்த ஹீலிங் குரூசேட் முடிந்த பிறகு இந்த பாடலை பாடும்போது திரளான ஜனங்கள் அவங்களுடைய இருக்கிற இடத்துல இருந்து இறங்கி வந்து கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்பார்கள். அவர்களுக்கு ஒரு ஆறுதல் வருகிறது. Because I do not need to change myself when I come to God. I can be myself and the Lord will continue to change. அவர் என்னை உருவாக்குவார் என்று சொல்லி. So this invitation goes to everyone. What a great encouragement. நீங்க எவ்வளவு பெரிய ஒரு பாவியா இருந்தாலும், வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தவறு பண்ணாலும், வாழ்க்கையினுடைய பாதையில திசை மாறி போனாலும், ஒருவேளை உங்களுடைய படிப்பு அறிவு குறைவா இருந்தாலும், நீங்க ஏழையா இருந்தாலும், பதவியில நீங்க அவ்வளவாக மேன்மையா இல்லாத நிலைமையில இருந்தாலும், நீங்க இருக்கிற வண்ணமாகவே வரலாம். The Lord accepts everyone. அதனால தான் இந்த அழைப்பு வந்து நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைகளிலே வர. No one should miss. Young, old, senior, adults, யாரா இருந்தாலும் யாரும் இந்த தருணத்தை விட்டு விடாதபடி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறார். So come as you are. இரண்டாவது பாயிண்ட், இரண்டாவது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், come as you are, but it's not sufficient. நான் இருக்கிற வண்ணமாகவே வருகிறேன், கர்த்தர் என்னை அறிவார் என்று சொல்லுகிறது ஒண்ணு. ஆனா அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம போகணும். அடுத்த ஸ்டெப் அது என்ன தெரியுமா? கம் அண்ட் ஹியர். வருகிறது மட்டுமல்ல, வந்து செவி சாய்க்க வேண்டும். இரண்டாம் வசனம், நீங்கள் அப்பம் மல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். கேள்விக்குறி. நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து, சேர்ந்து சொல்லுமா, கவனமாய் செவி கொடுத்து சொல்லுங்க, கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். மகிழ்ச்சி எதனால வருகிறது? கவனமாய் செவி கொடுக்கும் போது. ரெவலேஷன் புத்தகத்துல பார்க்கும்போது, ஹியர்
காது உள்ளவன் கேட்க கடட்டும். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறத காது உள்ளவன் கேட்க கடட்டும். கம் அண்ட் ஹியர். கவனமாய் செவி கொடுக்க ஆண்டவர் நம்ம இடத்துல அழைப்பை கொடுக்கிறார். எப்படியாக நம்ம கவனமாக சாப்பிடுறோமோ, சில நேரத்தில் கவனமாக சாப்பிட மாட்டோம். கொய்த்தியா கோரிங் எண்ணெயை போட்டு உப்பை போட்டு வேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில நேரம் விட்டு விடுறோம். ஆனா வயசு ஏற ஏற இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கிறோம் நான் நினைக்கிறேன். புரியுது, எனக்கு இதெல்லாம் புரியுது. அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, நம்முடைய ஆத்மாவுடைய செழிப்புக்காக நம்ம என்ன செய்யணுமா? கவனமாய் என்று வார்த்தை சொல்கிறது. நலமானதை சாப்பிடுங்கள். No, life can offer us a buffet. வாழ்க்கை நமக்கு பல புஃபே கொடுக்கலாம். இந்த பாதையை எடு, இந்த தீர்மானம் எடு, இந்த காரியத்தை செய், ஆனால் நலமானதை சாப்பிட வேண்டும். அப்படின்னா ஆவிக்குரிய ரீதியில நம்முடைய வாழ்க்கையினுடைய தீர்மானங்கள் எதெல்லாம் நம்ம உட்கொள்றோமோ அது நம்முடைய ஆத்மாவுக்கு ஒன்று நலனை கொண்டு வரும், அல்லாவிட்டால் தீமையை கொண்டு வரும். As much as நம்மளுடைய intake for our body நல்லது கெட்டது கொண்டு வருது, அதே போல நம்முடைய ஆத்மாவுக்கு நல்லது கெட்டது கொண்டு வருகிற காரியங்கள் இருக்கின்றன. அந்த ஆவிக்குரிய உணவை கவனமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 3ஆம் வசனம், உங்கள் செவியை சாய்த்து, மறுபடியும் அந்த வார்த்தை பாருங்க, give ear and come to me. இந்த இங்கிலீஷ் give ear and come to me. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். Hallelujah. So not just coming as we are, say God, you know me, I come as I am, but that's not good enough. உங்களுடைய செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். Hallelujah. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். Praise the Lord. So செவி சாய்க்கிறது எவ்வளவு முக்கியம் பாருங்க. Come and hear. You know, sometimes in conversations we hear someone speaking. ஒருவர் நம்ம இடத்துல பேசும்போது நம்ம கேட்கிறோம், ஆனா செவி சாய்க்க மாட்டோம். கரெக்டா? நம்ம மைண்ட் ஆல் ஓவர் தி பிளேஸ். அவங்க என்னமோ கதை சொல்லுவாங்க, எஸ் எஸ் சொல்லிட்டு நம்ம மைண்ட் என்னடா இவ்வளவு நேரம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இல்லாட்டி ஃபோன்ல ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, you know, sometimes we hear but we do not listen. செவி சாய்க்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? செவி சாய், செவி சாய். Hear, listen carefully, open your spiritual eyes, your ears. உங்களுடைய இருதயம் திறக்கப்படும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த ஆத்மாவுக்கு செழிப்பை கொண்டு வருகிறார். நம்முடைய ஆத்மா செழிப்படையும். Have you wondered sometimes you don't feel that your soul has prospered because our spiritual ears has not been opened? நம்முடைய செவிகள் திறக்கப்படாத ஒரு நிலைமையில் இருக்கும்போது அப்படி இருக்கிறோம். ஓகே, சோ வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? செவி சாய்க்கிறோம். 3வது வந்து என்ன செய்யணும்? அடுத்தது come and see. 4ஆம் வசனம் பார்க்கும்போது, see, I have made him a witness to the peoples. இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். செவி சாய்க்க கர்த்தருடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் பதிய நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். சங்கீதம் 133 பார்க்கிறோம், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மை இன்பமுமாய் இருக்கிறது. இதோ உங்களுக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி வருகிறார் என்று யோவான் ஸ்நானன் இயேசுவை குறித்து சொல்கிறார். இதோ என்ற வார்த்தை என்று பிரமிக்கத்தக்க ஒரு வார்த்தை. The word behold is என்ன சொல்றது? It's a sight that you don't want to miss. ஆண்டவர் இதைதான் அவர் சொல்லுகிறார். 7ஆம் வசனம், 5ஆம் வசனம், இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துகிறதை, மற்றவர்களை மேன்மைப்படுத்துகிறதை நாம் வந்து பார்க்கும் அளவும் கர்த்தர் நம்மளை நடத்துவார். Come and see how God is at work. கர்த்தருடைய கிரியைகளை நாம் பார்க்கிற அளவுக்கு நாம் செவி சாய்த்து அவர் அண்டையில இருக்கிற வண்ணமாக வரும்போது நம் கண்கள் காணும். ஹல்லேலூயா. அன்னாள் சீமோன் என்ற 2 மூப்பர்கள் இயேசுனுடைய பிறப்புக்கு அவர்களுடைய கண்கள் கண்டன. அவருடைய கண்கள் கண்டன, அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். Let our eyes be open to see how God is moving in our midst. நம்மத்தில கர்த்தர் செய்கிற கிரியைகளிலே நாம் உற்சாகம் அடைவோமாக.
Don't miss out on what God is doing in our lives. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டாம். வந்து நாம் பார்ப்போமாக. கம் பார்ட்டிசிபேட், பாருங்கள். அதைதான் இயேசுவானவர் மீனவர்கள் என்று சொல்லும்போது கம் ஃபாலோ மீ சொல்லும், கம் அண்ட் சீ னு கூட சொன்னார். கம் அண்ட் சீ, அப்சர்வ், கவனி என்று அவர் உற்சாகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 3 காரியங்கள் நம்ம பார்த்தோம். முதலாவது என்ன? கம் as you are, இருக்கிற வண்ணமாக நம்ம வர வேண்டும். அதோடு போதாது. இரண்டாவது காரியம்னா கம் அண்ட் ஹியர், வந்து செவிசாய். ஹalleluya. மூன்றாவது என்ன பார்க்கிறோம்? கம் அண்ட் see, வந்து பார். கடைசியாக என்ன நினைக்கிறீங்க? கம் அண்ட் see இருக்குல, SEE, அந்த SEE ல ஒரு K ஆட் பண்ணி விடுங்க. கம் அண்ட் seek. அதுதான் கடைசி 6-7 வசனத்துல பார்க்கிறோம். கம் அண்ட் seek. 6 வசனம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில், இந்த சமயம் தான், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். Praise the Lord. Seek the Lord while he may be found. அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். Praise the Lord. கர்த்தரை தேடுங்கள். Come and seek. அதுதான் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சபைகள் மூடப்பட்ட நிலைமை, சில சபைகள் மூடப்பட்ட நிலைமை, கோவிட் சிச்சுவேஷன். ஆனா இந்த காலத்துல கர்த்தரை தேடுகிற ஒரு ஜனம் எழும்பி இருக்கிறோம். இப்ப தேடலன்னா இப்ப எப்பதான் நம்ம தேட போறோம் சொல்லுங்க? இதுக்கு மேல அவரை என்னதான் செஞ்சு நம்மளுடைய கவனத்தை திருப்பதுக்கு அவர் என்னதான் செய்ய முடியும்? இதுக்கு மேல அவர் என்ன செய்ய முடியும்? Now is the time. கர்த்தரை தேடுங்கள் என்று வசனம் சொல்லுது. 7 வசனம், துன்மார்க்கர் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். ஆமென். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். ஆமென். அவர் மன்னிக்கிறதற்கு தாயை பெருத்திருக்கிறார். Praise God. You see, turning to the Lord, எவ்வளவு வேல்யூ இருக்கு. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார், தயையை காமிக்கிறார், கிருபை வழங்குகிறார், இரக்கங்களினால நம்மளை முடி சூட்டுகிறார். Come and seek. கர்த்தரை தேடுகிறவர் அவரை கண்டு கொள்வார்கள். You know, seeking is different from seeing. Seeing is from afar, and seeking you're taking extra steps, additional steps எடுக்கிறீங்க. பைபிள் ஸ்டடியில கலந்து கொள்ளுகிறோம், ஹீலிங் ரேலியில கலந்து கொள்ளுகிறோம், வேதத்தை படிக்கிறதுல முன்னேறி வருகிறோம், ஜெபிக்கிறதுல இன்னொரு படி எடுக்கிறோம். ஸ்டெப்ஸ் ஆர் ரிக்வயர்ட். அதுக்கு ஒரு ஒழுங்கு வேணும், ஒரு டிசிப்ளின் வேணும், ஒரு விவேகம் வேண்டும், ஒரு துணிச்சல் வேண்டும், ஒரு பாசம் வேண்டும். அந்த தேடுகிறது வந்து எல்லாரும் தேட மாட்டாங்க. நீங்களும் அந்த எல்லாரும் ஒரு கேட்டகரியில இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா அந்த அழைப்பு வந்து இஸ் நாட் ஃபார் செலக்டட் பீப்புள், இஸ் ஃபார் எவ்ரிவன். as long as you are hungry and thirsty for God. இயேசு என்ன சொன்னார்? நீதி மேல் பசி தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவார். தாகத்தோடு நம்ம இருக்கும்போது ஆண்டவர் தண்ணீரை ஊற்றுவார். அந்த தண்ணீருக்கு எவ்வளவு அர்த்தங்கள் வேதத்துல நம்ம பார்க்கிறோம். தண்ணீர் ஞான ஸ்நானம் நம்ம பார்க்கிறோம். மோசே இந்த கடலை தாண்டி போகும்போது ஆண்டவர் அந்த கடலை 2ஆக பிரித்தார். He parted the Red Sea. மோசே அப்படியாக தண்ணீரிலே அவர் காப்பாற்றப்பட்டார். தண்ணீருக்கு அர்த்தம் எவ்வளவு அர்த்தம் இருக்கு. ஆண்டவருடைய வசனமே நம்மளுக்கு தண்ணீராக வருகிறது, நம்மளை சுத்திகரிக்கிறது, நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறது, நம்மளை தூய்மைப்படுத்துகிறது. Brothers and sisters, I want to encourage you to dwell in the presence of the Lord. ஆண்டவருடைய பிரசன்னத்தில், அவருடைய சன்னிதானத்தில் காத்திருப்போமாக, அவரிலே நாம் காணப்படுவோமாக. You know, no matter what happens around us, be found in His presence. விட்டுவிட வேண்டாம். இந்த சங்கீதம் அதைதான், அதாவது இந்த ஏசாயா 55ஆம் அதிகாரம் அதைதான் சொல்லுகிறது. தண்ணீர் அண்டைகளுக்கு வாருங்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 23ல நம்ம பார்க்கிறோம், கர்த்தரை மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் சேர்க்கிறார். He leads us to the still waters. Isn't that marvelous? Some of us would like to go to the beach, right, to see the waves. Letting and the still waters. இருக்கிறீங்களா? அந்த தண்ணீர் பக்கத்திலே இருக்கும்போது, ஹல்லேலூயா, அந்த சங்கீதம் 23 வாசிக்கும் போது அப்படிதான் மனசு ஆறுதலாக இருக்கும்.
ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளுக்கு சிங்கப்பூர் நிறைய ரெசர்வா கொடுத்துருக்கிறாரு, பார்க்கலாம் கொடுத்துருக்காரு, அழகான பார்க்கலாம் கொடுத்துருக்காரு, லேக்லாம் கொடுத்துருக்கிறாரு, பாண்ட்லாம் கொடுத்துருக்கிறாரு, சுத்தமான தண்ணி. பக்கத்துல இருந்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அந்த தண்ணீர் அண்டையில வருவோமாக. அங்கிருந்து நமக்கு வரக்கூடிய அந்த சேமம், அந்த ஆசீர்வாதம் ஏராளமாக இருக்கிறது. Praise God. ஹalleluya. வாருங்கள் நாம் ஜெபிப்போமாக. அவருடைய சமூகத்துல அவருடைய நம்ம ஒப்பு கொடுப்போமாக. அவருடைய பிரசனம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஹalleluya. கொஞ்ச நேரம் அமைதலாக ஆண்டவருடைய சன்னிதானத்துல இருந்து ஆண்டவருடைய பந்திக்கு நம்ம ஆயத்தப்படுத்தல. Just close our eyes in God's presence. ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் போதுமானதாக இருக்கிறது என்று நம்ம சொல்லுவோமாக. Everything else can change, but God's presence is enough, sufficient for us. அவருடைய பிரசனம் ஒன்றே போதுமானதாக இருக்கிறது. வலது கரத்தை வைத்து, ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் ஒன்றே போதுமானதாக இருக்கிறது. I do not know what situation you are here in the church, but know that God's presence is enough for us. Hallelujah. அவருடைய பிரசனம் போதுமானதாக இருக்கிறது. நன்றி ஆண்டவரே. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரங்களை உயர்த்தி பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவு பிரசன்னம், ராஜாவு பிரசன்னம் போதுமையா. சொல்லுமா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவு பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹalleluya. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். எல்லாரும் சொல்லுவோம், பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கொஞ்ச நேரம் நம்ம முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் ஒன்றே போதும். பந்திக்கு ஆயத்தப்படுவோமாக. ஆண்டவர் அந்த ராத்திரியில அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதை வாங்கி புசியுங்கள் என்று சொன்னார். உங்களுக்காக உடைக்கப்பட்ட என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூடும்படி இதை பானம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அப்படியாக அவர் ஆபூஜனம் பண்ணின பிறகு அவர் பாத்திரத்தை எடுத்து, இதை பானம் பண்ணுங்கள் என்று சொன்னார். இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது என்று. இந்த அருமையான காலை நேரத்தில் ஆண்டவருடைய பிரசனம் ஒன்றே போதும் ஐயா. ஹalleluya. கர்த்தர் நம்மளை அவருடைய பிரசனத்தில் அழைக்கிறாரே. Holy communion, come in communion with me.
Come my brother, my sister, the Lord is calling us. வருவோமாக, இருக்கிற வண்ணமாக வருவோமாக, செவிசாய்க்க வருவோமாக, காணும்படி வருவோமாக, தேடும்படி வருவோமாக. கர்த்தரை தேடுகிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நம்ம சேர்வோமாக. கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஆமென், ஆமென்.